Thank you, blood donors. Thank you, platelets, plasma, red cells, and whole blood donors. Blood donation awareness. Increase hemoglobin and donate blood. தன்னார்வ இரத்த தானம் 4 வகைப்படும். முழு இரத்தம், பிளாஸ்மா, இரத்த சிவப்பு அணுக்கள் மற்றும் பிளேட்லெட் தானம் ஆகியவை இதில் அடங்கும். முழு இரத்த தானம். இரத்தம் முழுவதுமாக மாற்றப்படுகிறது அல்லது இரத்த சிவப்பணுக்கள் பிளேட்லெட்டுகள் மற்றும் பிளாஸ்மாவாக பிரிக்கப்படுகிறது. பிளாஸ்மா தானம். கல்லீரல் பிரச்சனைகள், கடுமையான பாக்டீரியா தொற்றுகள் அல்லது தீ காயங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிளாஸ்மா தானம் தேவைப்படுகிறது. பிளாஸ்மா டொனேஷன் ஃபார் burn patients, shock, bleeding disorder. இரத்த சிவப்பணு தானம். அதிகப்படியான அதிர்ச்சி, பெரிய அறுவை சிகிச்சை அல்லது கடுமையான இரத்த சோகை மூலம் தங்கள் இரத்தத்தின் பெரும்பகுதியை இழக்கும் நோயாளிகளுக்கு இரத்த சிவப்பணுகளிலிருந்து இரத்த தானம் தேவைப்படலாம். ரெட் பிளட் செல் டொனேஷன் ஃபார் ட்ராமா, சர்ஜரி, அனிமியா, blood loss, sickle cells. பிளேட்லெட் தானம். இரத்த உறைதல் பிரச்சனைகள், புற்றுநோய், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் பெரிய அறுவை சிகிச்சைகள் உள்ளவர்களுக்கு பிளேட்லெட் தானம். பிளேட்லெட் டொனேஷன் ஃபார் கேன்சர் ட்ரீட்மெண்ட், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், surgery and blood clotting purposes. Platelets, cancer and blood donation camp awareness. Cancer is a devastating disease and it needs chemotherapy/radiotherapy for cure. This treatment will cause severe anemia and low hemoglobin and low platelets, and the patient needs blood transfusion to save their lives. Hence, blood donation for such patient through blood camp and voluntary blood donation will benefit huge number of cancer patient on treatment. இரத்த தானம் செய்ய நிறைய பேர் முன் வராங்க. ஆனால் கொஞ்சம் ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால அவங்க அந்த இரத்த தானம் அந்த நேரத்தில் செய்ய முடியாமல் போகும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ருங்க, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஹீமோக்ளோபின் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். அதில் கீரை வகைகள், வேர்க்கடலை, பாதாம், நெல்லிக்காய், சுண்டைக்காய், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நியூட்ரியன்ஸ் தான். இதை நீங்கள் சாப்பிட்டாலே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணலாம், இரத்த தானமும் செய்யலாம். தேங்க்யூ.